மை டியர் கௌதம் செல்ல குட்டீஸ் 9th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் எக்ஸாம் வைக்கிறாங்க. நாளைக்கு எக்ஸாமு பிடி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஸோ ரெண்டே விஷயம் தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒரே ஒரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கப்பா. லாஸ்ட் மினிட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் காலங்கத்தில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதில் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துருந்துன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓகே, அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பாருங்கப்பா. சேம் 10th பேட்டர்ன் தான் உங்களுக்கு 1 மார்க். அப்படியே பாருங்கள். சினானிம்ஸு, அப்புறம் ஆண்டனிம்ஸு, ஸோ லைனாக இருக்குது. அப்படியே பாருங்கள். ஸோ இதான் நீங்கள் எழுத போகிற லாஸ்ட் நார்மல் எக்ஸாம். அடுத்த வருஷம் நீங்கள் எழுத போகிறது பப்ளிக் எக்ஸாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும் உங்களுக்கு. மாடல் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 பார்த்துட்டிங்களா? அடுத்து 10 11 12 13 14 அப்படியே பாருங்கள். பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2 செக்ஷன் 1 ப்ரோஸ். ஓகேங்களா? வாட் டிட் ஹெல்ப் சச்சின் பில் ஹிஸ் physical and mental stamina, and how did the writer get back in the iron cross, why did the policeman suspect the narrator? ஸோ இதெல்லாம் நீங்கள் லெசன்ஸ் புரிஞ்சால் தான் இப்போ எழுத முடியும். ஓகேவா? ஸோ லெசன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லெசன்ஸு, போயம்ஸு, சப்ளிமெண்ட்ரி அந்த கதை எல்லாம் தெரிஞ்சாச்சுங்களேன். நீங்களே கூட ஓன் ரைட்டிங்கில் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக ஓன் ரைட்டிங்கில் எழுதலாம். மெயின் விஷயம் அந்த கதை தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதுதான் மேட்ரு. ஓகேவா? அடுத்து பொயட்ரி பாருங்கள். போயம் அப்ரிசியேஷன் மாதிரி கேட்டிருப்பாங்க. மொத்தம் 4 கேட்டிருக்காங்க. 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதும். 1 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். 19 how are the woods, அப்புறம் who does I refer to, ஐ யார் ரெஃபர் பண்ணுது, அந்த போயமில் போயட்டாக இருக்கலாம், இல்லை அந்த வர ஒரு கேரக்டராக இருக்கலாம். அது கரெக்டாக நீங்கள் லெசன்ஸ் புரிஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அது 21 22 21 22 பாருங்கள். அடுத்து செக்ஷன் 3 கிராமர் பார்ட் பாருங்கள். இதில் கண்டிப்பாக 2 ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் கூட இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிட்டு ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் எழுதிக்கோங்க 27, அப்புறம் பஞ்சுவேஷன் ஒன்று எழுதிக்கோங்க 25. ஓகேவா? மீதி இருக்கிற 3ல் ஏதோ நீங்கள் எழுதான ஒரு வழியே கிடையாது. இந்த மீதி இருக்கிற 3மே கிராமர் தான். அதர்வைஸு, இன்டெக்ஸ் ஸ்பீஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த 3ல் 1 எழுதிதாகணும். வேறு ஆப்ஷனே கிடையாது. 2 தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸோ பஞ்சுவேஷன் எழுதி தப்பிச்சிடலாம். பட் 1ல் மாட்டிப்பீங்க. ஸோ அது கரெக்டாக நீங்கள் கிராமர்ஸ்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? 12th போயிட்டீங்கன்னா இதுவும் கிடையாது உங்களுக்கு. பஞ்சுவேஷன் கிடையாது, ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் கிடையாது, எல்லாமே கிராமர் தான். ஸோ அது ரோட் மேப்லாம் ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஓகே, இந்த ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச்சஸ் யூ டு டைரக்ட் ஹிம் டு த ஸ்டேட் பேங்க், கைட் ஹிம் டு ரீச் ஹிஸ் டெஸ்டினி. ஸோ எங்கே இருக்கார் அவர் பெரியவர்? யூஆர் ஹியர். இங்கே இருக்காங்க. எங்கே போகணும்? ஸ்டேட் பேங்க் போகணுமா? அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போகணும். வந்துடும். லெஃப்ட் சைடில் பேங்க் வந்துடும். அதை நீங்கள் மார்க் பண்ணால் போதும். 2 மார்க்னால நீங்கள் 2 சென்டென்ஸ் 3 சென்டென்ஸ் முடிச்சா கூட போதும். ஓகேவா? 2 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து 5 மார்க்ப்பா. ஸோ ப்ரோஸ் 5 மார்க் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் நேரு லெட்டரு, நரேட் த ரைட்டர்ஸ் விசிட் டு த அன்சரண்ட் ஹவுஸு. ஸோ இந்த 4ல் 2 எழுதிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. தீமு, ஹெட்டிங்கு, டைட்டிலு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆர்த்தர் பேர் பார்த்துக்கோங்க. அந்த போயம், அந்த ப்ரோஸோட பேர். ஓகேவா? போயமுக்கு போயட்டு, சப்ளிமெண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யார் எழுதினாரோ அது. ஓகேவா? அடுத்து போயம் 5 மார்க் பாருங்கள். போயம் 5 மார்க்கில் ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு, ஆல்ட்ரேஷன் வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது ஒன்று எழுதிக்கோங்க 35. மீதி இருக்கிற 3ல் இதை 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? சிம்பிளாக தான் இருக்கும், கஷ்டமான ஒன்றும் இருக்காது. பேராபேஸ் த ஃபாலோயிங் ஸ்ட்ரென்த்தாக இது ஈஸியாக இருந்தால் இது கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு 38 எழுதிக்கோங்க. இது இப்போ 5 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லக்குனா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். கீழே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை எடுத்து எழுதுனா போதும் உங்களுக்கு மார்க். இதில் உங்களுக்கு 5 மார்க்லேயும் வரும், ப்ளஸ் 8 மார்க்லேயும் வரும். இதே தான் கேட்பாங்க. ஓகேவா? 5 மார்க்கில் சிங்கிள் லைன் எழுதுனா ஒவ்வொரு மார்க்கு, 8 மார்க்கில் ஒரு 2 லைன் 3 லைன் சேர்த்து எழுதுங்க. ஒவ்வொருக்கு 2 மார்க்கு, மொத்தம் 4 கொஸ்டின் தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான இது வேர்டு இதெல்லாம். உங்களுக்குலாம் இந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம் படிக்கவே தேவையில்லை. கண்ணை மூடிட்டு எழுதலாம். இதுலேருந்து இதுக்கப்புறம் வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்லை. அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிடுவீங்க கண்ணை மூடிட்டு 39. அப்புறமேட்டு லெட்டர் ரைட்டிங் எழுதிடுவீங்க. லெட்டர் ரைட்டிங் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் மேக்கிங்கு அதுவும் எழுதிக்கலாம். 3 ஆச்சு. அப்புறமேட்டு பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். இந்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி எழுதினா போதும் உங்களுக்கு 5 மார்க். இங்கே 4 ஆச்சு. மொத்தமாக 4 தான் எழுதணும். 4 ஆச்சு. அதுக்கப்புறம் 5 பாருங்கள். நோட் மேக்கிங் இது கூட நீங்கள் எழுதலாம். 5 கூட எழுதலாம். 5 தான் 25 மார்க்லாம் போட மாட்டாங்க. 4 தான் எழுதணும். லெட்டர் ரைட்டிங்கில் வேணால் 1 கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து அது இல்லாமல் உங்களுக்கு எரஸ் பட்டிங் வேறு இருக்குது. எரஸ் பட்டிங் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே 2 3 தெரிஞ்சிடும். மீதி 2 தான் உங்களுக்கு மார்க் கம்மியாக மாதிரி இருக்கும். அதனால் எரஸ் பட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் லெட்டர் ரைட்டிங்கோட எழுதிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்கோட 3 மார்க் 4 மார்க் போட வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் எரஸ் பட்டிங் எனக்கு 4 கன்ஃபார்ம் தெரியுது ப்ரோ, ஒன்றே ஒன்றா தெரில அப்படின்னு வச்சுன்னா கண்ணை மூடிட்டு எரஸ் பட்டிங் எழுதிருங்க. 1 தானே, 1 மார்க் பண்ணால் போயிட்டு போது 4 மார்க் அசால்ட்டாக வந்துடும். அடுத்து மெமரி போயம் ஈஸியாக எழுதிடுவீங்க. பார்த்துக்கோங்க எந்த லெசன் வந்து கேட்டுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்ளிமெண்ட்ரி
சப்ளிமெண்ட்ரி பாருங்கள் 2 கேட்டிருப்பாங்க. ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்களே பாதி. நீங்கள் டெவலப் பண்ணி 100 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் எழுதணும். ஓகேவா? 8 மார்க்கு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஸோ 8 மார்க் கேட்பாங்கன்ட்டு, அதே மாதிரி தான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துறாங்க. பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அது எடுத்ததுனா போதும் உங்களுக்கு மார்க். ஹூ வாஸ் நோன் ஆஸ் டெடி in 1902 American President Thomas Roosevelt, also known as Teddy, participated in the bear hunting trip in Mississippi. ஸோ இது அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். ஓகேவா? இந்த மாதிரி தான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ தட்ஸ் இட் பா. வீடியோ எண்டு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்து எல்லா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். பிடி எக்ஸாமுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா பிடி எக்ஸாம் வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ நாளைக்கு உங்களுக்கான எக்ஸாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட்பா. எக்ஸாம் அப்படியே எழுதிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் லீவ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேருக்கு ஸ்பெஷல் கிளாஸும் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் கிளாஸில் யாருக்கெல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் ஸ்கூல் பேரையும் ஒரு பேரையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே சில குட்டி. ஸோ பாய்ப்பா. ஆல் தி பெஸ்ட்.